நீ போராடும் உன் குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். இது முருகனின் வாக்கு. நான் சொல்கிறேன், நீ அனுபவிக்கும் பெரும் கஷ்டம் இந்த நொடியே தீர்ந்துவிடும். அதிசயமும் உனக்காக நடக்கும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே அதை விலக்கி வை. ஓய்வெடுத்துக்கொள். நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுலபமாக சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். சிந்தித்து செயலாற்று. வானமே இடிந்து தலையில் விழுந்தால் கூட உங்களின் மனம் இப்படித்தான் யோசிக்க வேண்டும். முருகர் இருக்கிறார், கைவிட மாட்டார் என்று இந்த நம்பிக்கையோடு இருங்கள். முருகனை வணங்குங்கள். நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. இனி உங்களோட வாழ்க்கையும் ஜொலிக்க போகுது. இது முருகப்பெருமானோட வாக்கு. எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ பட்ட கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். உன் துன்பத்திற்கு கடைசி நாள் தான் இது. முருகன் நான் இருக்க நீ அழக்கூடாது. பொழுது விடிந்தவுடன் உன் சோகம் எல்லாம் அதிசயமான சுகமாய் மாறும். நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும். என்னை நம்பு, என்னை வணங்கு. உன்னை நான் காப்பாற்றுவேன்.